வணக்கம். இன்னைக்கு நாமெல்லாம் மனிதர்கள் எப்படி உருவாக்கப்பட்டோம் அப்படின்றத பற்றின ஒரு பதிவு. அது கடவுள்கிட்டருந்து நான் கேட்கப்பட்டு உணரப்பட்ட ஒரு விஷயம். நான் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் எடுத்து சொல்கிற விஷயமோ, ஒரு விஷயத்தை பார்த்து சொல்கிற விஷயமோ, இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு உண்மையிலேயே எதையுமே படித்தோ மனப்பாடம் பண்ணியோ பேசுகிறதுக்கு எனக்கு வரவே வராது. இப்படி பார்த்தோன்னே அந்த விஷயம் எனக்கு மறந்துடும். வெளியில் இருக்கிற விஷயங்கள் பார்த்தோன்னே மறந்துடும். அதுவும் பக்கத்தில் எனக்கு ஒரு படிப்பறிவும் இல்லை. சரிங்களா, ஒரு 3வது வரை தான் நான் படிச்சிருக்கிறேன். அதனால் எனக்கு அறிவெல்லாம் அதிகமானு கேட்டால் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தான் நான். எனக்கு கடவுள் உள்ளே எல்லா விஷயத்தையும் சொல்லப்பட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட நான் பார்த்து நான் உணர்ந்த ஒரு விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னா, மக்களாக இருக்கிற எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். கடவுள் என்கிட்ட சொல்லி நீ மக்கள்கிட்ட அதை போய் சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை சொல்லி நான் சொல்கிற ஒரு விஷயங்கள். சரிங்களா, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். தயவுசெய்து வீடியோ எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். சரிங்களா, இப்போது மனிதர்கள் எப்படி உருவாக்கப்பட்டோம் அப்படின்றத பற்றின ஒரு கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. இதை யாராவது கரெக்டாக நமக்கு சொல்லுவாங்களான்னு கேட்டால் சரியான பதிவுகள் நம்ம எங்கேயும் தேடி பார்த்து கிடைச்சதில்லை. எப்படி, அதாவது ஒரு பைபிளில் கூட சொல்லப்பட்டிருக்கு, அதான் மேதான் 2 பேர் உருவாக்கப்பட்டாங்க, அதில் மனிதர்கள் வர ஆரம்பித்தாங்க அப்படின்ற ஒரு பதிவு இருக்குது. ஆனால் நம்ம அதில் ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேர் இருக்கிறவங்க எப்படி இவ்வளோ ஒரு சமூகத்தை உருவாக்கியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. அப்போது எப்படி இவ்வளோ ஜனங்கள் இவ்வளோ தூரத்துக்கு பெரிய அளவில் வந்தாங்க, எப்படி கடவுள் இவங்களை எல்லாம் உருவாக்குனாரு அப்படின்ற பதிவு எனக்கு சொல்லப்பட்டதுனால நான் அதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். சரிங்களா, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம், கண்டிப்பாக பாருங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, உலகம் எப்படி மாற்றப்பட்டது, எப்படி மாறணும், நம்ம எங்கே இருக்கிறோம், எதனால் வளர்ந்தோம், எப்படி வந்தோன்ற ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சில அறிவுபூர்வமான ஒரு விஷயங்களை சொல்கிறது என்னென்னா, ஏதோ ஒரு அணுக்கள் கொட்டப்பட்டது, அதிலிருந்து மனிதர்கள் வெடித்து வரப்பட்டது அப்படின்ற மாதிரினா நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போது நம்ம எப்படி மனிதர்கள் வந்தாங்க அப்படின்றதான ஒரு பதிவை நம்ம பார்ப்போம். அதாவது கடவுள் ஆரம்பத்தில் அவர் கடவுளாகவே இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு சில நேரம் ஓய்வு நேரம் இருக்கும். ஓய்வு நேரம் இருக்கும்போது அவர் நம்மளை போல் மனிதனாகவே தோற்றமாகி வருவார். வரும்போது அவருக்கு முதல்ல ஒரு சில உலகங்களை படைத்தார், ஒரு சில விஷயங்களை படைத்தார், எல்லாத்தையும் படைத்தார். அப்படி படைத்தவருக்கு மனிதனை படைக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் அவருக்குள்ளே வரவே, தன்னை போல ஒரு மனிதனை படைக்கணும்னு சொல்லி அவர் தன்னை போல் ஒரு தன் சாயில் ஒரு மனிதனை முதல்ல படைக்கிறார். முதல்ல அவர் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு லப்பர் மரமான்றது தெரியல, இல்லை மகிமையான மண்ணன்றது நமக்கு அது ஒரு சரியான ஒரு இது தெரியல. இது இப்படி எதையோ கொண்டு தான் ஒரு மனிதனை அவர் உருவாக்குறார். உருவாக்கி மனிதன் நல்ல ஒரு பெரிய மனிதனாகவே சிலையை போலவே உருவாக்கிறார். சும்மா குட்டியாக பிறந்து குட்டியாக வளர்க்குற மாதிரிலாம் இல்லாமல் மனிதனாகவே உருவாக்கிறார். உருவாக்கி அந்த மனிதனுக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து அந்த மனிதனை உருவாக்கி வச்சுருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மனிதனோட பேச சிரிக்க பழகமாக இருந்தவர். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்னால இப்படியும் அப்படியுமா இருந்துட்டு நான் அது கடவுளை பற்றின பதிவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். இனிமேலும் ஒரு பெரிய பதிவு போட போகிறேன், அது ஃபுல்லாக சொல்லிடுவேன், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் இந்த ஒரு மனிதன் உருவானார் இல்லையா, அவரே என்ன செய்கிறாரு, அந்த தன்னை உருவாக்கின மாதிரியான இருந்த அந்த ஒரு மண் எடுத்து அவர் ஒரு பென்சிலையை உருவாக்குறார். பென்சிலை உருவாக்க அப்புறம் அந்த பெண்ணோட சேர்ந்து அந்த பெண்ணுக்கு கடவுள் உயிர் கொடுக்குறாரு. உயிர் கொடுத்தோன்னே இவங்க 2 பேரும் ஆணும் பெண்ணுமாக அந்த பூமிக்குள்ளே அந்த உலகத்துக்குலாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவங்க வாழும்போது கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் சும்மா இருக்கிற நேரங்களில் என்ன செய்கிறாங்க, ஒரு மண்ணான அந்த மண்ணை எடுத்து ஆண் பெண்ணை போலவும் பெண் ஆணை போலவும் இப்படி மாற்றி மாற்றி உருவாக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்படி அவங்க நிறைய ஆணும் பெண்ணும் சிலைகளை செஞ்சு அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்குறாங்க. அப்போ கடவுள் பார்க்குறாரு. பார்க்கும்போது எல்லாருக்குமே சுவாசத்தை கொடுத்து உயிர் கொடுத்து எல்லாரையும் உயிராக்கி விட்டார். இப்படி தான் மனிதர்கள் உருவாக்கப்பட்டாங்க. ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு சொல்லி நிறைய உருவாக்கப்பட்டாங்க. அப்போல்லாம் என்னென்னா ஒரு சும்மா ஒரு சாதாரணமாக மனிதர்கள் 2 பேரும் ஆணு பெண்ணு பேசி பழகி இப்படி தான் வாழ்க்கை கொஞ்சம் காலம் அந்த உலகத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆண் பெண்ணை பார்த்து ஒரு லவ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வர ஆரம்பித்தது.
அதுக்கப்புறம் கடவுள் வந்து என்ன செய்கிறாரு, அங்கே வந்து நிறைய ஆணும் பெண்ணு இருக்கவே அவங்களுக்கு இன்னொரு உலகத்தை உருவாக்கி வேறு ஒரு உலகத்தில் கொண்டு போய் அதை அவங்களை கொண்டு வச்சிடுறாங்க. இங்கே இப்படி உருவாக்கப்பட்ட மனிதர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அங்கே போனோம்னா அந்த மனிதர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அந்த ஆணும் பெண்ணும் வந்து நிறைய உலகத்தில் கொண்டு விடும்போது ஆணுக்கு பெண்ணுக்கு அன்பு காதெல்லாம் வந்து 2 பேரும் இணைய ஆரம்பிக்கிறாங்க. இணையும் போது அதன் மூலியமாக வந்து குழந்தைகள் உருவாக்கப்படுது. அதில் வந்து கடவுள் வந்து அப்படியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுட்டார். ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து குழந்தை பெறுவதான ஒரு சிஸ்டம், அப்புறம் அந்த குழந்தைகளை வளர்க்குறது, இப்படியான ஒரு சிஸ்டம். அங்கே வந்து நம்ம பசி இதெல்லாம் எதுவும் கிடையாது. கடவுளோட உலகத்தில் மகிமையான சரீரம் கொண்ட ஒரு மனிதர்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. சாப்பிட வேண்டியது, வேலை பார்க்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, வேலை பார்க்க வேண்டியது, இப்படியே ஒரு குழந்தைகளை பெற்று வளர்த்து ஒரு இன்பமான ஒரு உலகம்தான் அந்த உலகம். அந்த உலகம் தான் இப்போ நம்ம வந்து அதில் தான் வந்து பாதிக்கப்பட்டு கடைசியில் உலகம் நம்ம உலகம் வேறு உலகமாக மாறி அது வந்து வேற ஒருத்தவங்களோட கைக்குள்ளே போய் கடவுள்கிட்ட பவரை வாங்கி நம்மளை பூரா இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைகளை மாட்டி நம்ம ஒரு பாவக்கடங்குக்குள்ளே விழுந்துட்டோம். பாவக்கடங்குக்குள்ளே விழுந்து வேறவங்களோட கைப்பிடியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ பூமியில் இருக்கிற அனைவரும் வந்து கடவுள்கிட்ட பவர் வாங்கின மனிதர்கள் தான். அவங்களுமே மனிதர்கள் தான். அவங்க வந்து கொஞ்சம் புனிதமான ஒரு உடம்புக்காரங்க, அதாவது கடவுள் டைரெக்டாக படைக்கப்பட்ட ஒரு மனிதர்கள்ன்றனால அவங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கும். அவங்க வந்து கடவுள்கிட்ட இந்த நம்ம பவரை வாங்கி வச்சு தான் இந்த மனிதர்களாக இருக்கிறவங்கள கொஞ்சம் எல்லாத்தையும் அவங்க கைப்பிடிகளை வச்சு ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுள் பவரை வந்து வாங்கி சரியான முறையில் சரியாக பயன்படுத்தின ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்களாக போயிடுச்சு, ஒரு சில விஷயங்கள் பாவமாகி போயிடுச்சு. இப்போ மனிதனுக்கு வந்து சுய சிந்தனை ஒன்று கடவுள் கொடுத்துருந்தார். இப்போ ஆரம்பத்திலே படைக்கும்போது உனக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்யும், நீ உனக்கு பிடிச்சதை நீ செய் அப்படின்ற மாதிரி ஒரு சுய சிந்தனை ஒன்று கடவுள் கொடுத்துட்டார். அங்கே தான் மிஸ்டேக் ஆரம்பமாயிடுச்சு மனிதனுக்கு. அது எல்லாமே கடவுள் கையிலே இருந்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே எதுவுமே வந்திருக்காது. நமக்குள்ளே ஒரு சுய சிந்தனைன்னு ஒன்று வரும்போது அங்கே தான் வந்து பிரச்சனை ஆரம்பமாகி மாற்றப்பட்டு ஆசைகள், பேராசைகள் இதெல்லாம் வந்து ஒரு முனிவர்களை வந்து கடவுள் பவரை பெற்றதுனால அவங்களோட மனமாற்றங்களாக மாறி நம்ம பூமி வந்து இவ்வளோ ஒரு கேடான ஒரு உலகத்தில் வந்துருச்சு. அவங்க பிடிச்சவங்களை கொஞ்சம் ஆளுகளை கொஞ்சம் அவங்க கைப்பிடிகளை வச்சு பூமியை உருவாக்கிட்டாங்க. பூமிக்குள்ள பாவங்கள் உருவாயிருச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கடவுளோட பவர் மறைக்கப்பட்டதுனால நம்ம வந்து ஒரு மண்ணான சரீரமாக ஆயிட்டோம். இப்போது எதுவுமே கடவுள் வந்து நம்மளை வந்து செய்ய முடியலை, நம்ம கிட்ட அவர் வர முடியல. அவர் வந்து ஒரு புனிதமான மனிதர். அவர் கொடுத்த பவரே வந்து திருப்பி அவரை வந்து இங்கே உள்ளே வரவிடாமல் அடிச்சிருச்சு. திரும்ப வந்து மனிதர்களை சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்தாலுமே அவரோட பவரே அவருக்கு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு பாவமான ஒரு கெட்ட ஸ்மெல்லுக்கு கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போகிறோம், ஒரு இடத்துக்குள்ளே போகிறோம், நல்லா இருந்தால் தான் நம்ம அதுக்குள்ளே போக முடியும். நம்ம ஒரு சுத்தமாக இருக்கிறவங்க, கரெக்டாக இருக்கிறவங்க வந்து ஒரு நல்லா இருக்கிற இடத்துக்குள்ள நம்ம போக முடியும். அந்த இடம் வந்து பேட் ஸ்மெல்லாக இருந்து ஒரு கழிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே எப்படி போக முடியுமா? அந்த மாதிரி வந்து அந்த பவரை வந்து கெட்ட விதமாக ஆக்கி கடவுள் வந்து நம்மளை காக்கணும்னு வந்தாலும் வர முடியாமல் அவரோட பவரை அவரை உள்ளே வர விடாமல் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கடவுள் வந்து நிறையா ஒரு காலங்களை விட்டு எப்படி இந்த மனிதர்களை மீட்கிறதுன்னு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அவர் கைகிட்ட இருந்த ஒரு மனிதனையும் பூமிக்குள்ள அனுப்பிவிட்டு என்னை பற்றி சொல்லணும்னு சொல்லி அவரையும் வந்து பூமிக்குள்ள வந்தவரை அடித்து நொறுக்கி அள்ளி மரணமாக்கி அப்புறம் அதுக்கப்புறம் அவரோட மகிமை சரீரத்தின் மூலியமாக அவரை உயிர் தெளிந்து மக்கள்கிட்ட சொல்கிறத சொல்லிவிட்டு அவர் வந்து அவரோட உலகத்துக்கு திரும்ப கடவுள்கிட்டே அவர் போயிட்டார். இது வந்து உண்மை தான். இது வந்து ஒரு சிலர் நினைக்கலாம் என்ன இது கிறிஸ்டின் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. உண்மை எதுவோ அதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இது வந்து ஏன்னா நான் வந்து ஒன்றை உருவாக்கி ஆமாம் இதுதான் பெருசுன்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரல. எனக்குள்ளே சொல்லப்பட்ட விஷயங்கள் அடுக்குமுறையாக அழகாக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது இப்படித்தான் நடந்ததுன்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் பக்கத்தில் முத உருவாக்கின மனிதரை தான் அவர் அனுப்பிவிட்டார். இப்போ வந்து யாருமே நம்ம கடவுளான்னு கேட்டால் யாருமே கடவுள் கிடையாது. எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வாங்கின பவரை வச்சு தான் எல்லாமே இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் தப்பு ரைட்டு இதெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்குது. ஆனால் உண்மையான கடவுள் வந்து இன்னும் நம்மக்கிட்ட வரல, நம்மக்கிட்ட பேசலை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அறிவுபூர்வமாக கண்டுபிடிச்ச ஒரு அறிவியல் ரீதியாக வந்து ஒரு பெரிய மனிதர் வந்து அவரோட பேர் எனக்கு சொல்ல தெரியல, சரிங்களா? எனக்கு அது வாய்க்கிலேயோ நிலையில் அவரை பற்றின ஒரு வீடியோ வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு. நோயினா என்ன நோயின்னு தெரியல, உடனே சடனாக வந்து சுயநினைவிலேருந்து அவர் இருந்திருக்கார். அவர் வந்து படிக்கல போய் டாக்டர்லாம் செக்அப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹோமா டெஸ்ட்டுக்கு போயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஆயிடுச்சு. அவருக்கு எந்த ஒரு சுயநினைவும் வரல. அவர் சுத்தமாக ஒரு 10% தான் உயிர் இருந்திருக்குது. ஆனால் அவர் வந்து உலகத்துக்கு வந்து நிறைய நல்லது சொன்னார். அறிவியல் ரீதியமாக சொன்னது, அறிவு ரீதியமாக எல்லாம் நடக்குது, அறிவியல் ரீதியமாக தான் எல்லாம் பண்ணுதுன்ற மாதிரியே சொல்லப்பட்டவர். கடவுள் இருக்கா இல்லைன்ற மாதிரியான சொல்லப்பட்ட அவர்.
அவருக்கு தான் வந்து 7 நாள் கோமா தேசத்தில் 7 மணி நாளாக கிடந்திருக்காரு. 7வது நாள் அவரோட பாடி ஃபுல்லாகவே கண்டிஷன் இழந்துருச்சு. அப்போ மரணம் ஆயிட்டாரு அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவரை வந்து சடனாக வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த வயர் இதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணிருந்ததை பூரா எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த எடுத்து முடிக்கும் போது அவர் வந்து கரெக்டாக அவரோட உடம்பு வந்து உயிர் வந்து அவரோட உடம்புக்குள்ள வந்து புகுந்துக்கிடுச்சு. அப்போ புகுந்தோன்னா அவர் எழுந்துட்டார். இது டாக்டருக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்போ முடிஞ்சு போயிடுச்சு உயிர், நம்ம எடுத்துட்டோம், ஆனால் திரும்ப வந்துட்ட மாதிரி அவர் எழுந்தவொடனே ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பொறுமையாக சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ள போனேன், என்னை யாரை கூட்டிகிட்டு போனாங்க, ஒரு பட்டர்ஃப்ளை கூட்டிகிட்டு போச்சு, நீ யாரை கூட்டிகிட்டு போனாங்க, என்னை கூட்டிகிட்டு நான் எங்கேயோ போனேன், என் முன்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் மாதிரி இருந்தார். நான் அங்கே கிட்டத்தில் போக போக ஒரு அன்பான ஒரு விஷயத்தை நான் உணர ஆரம்பித்தேன். பேரன்பு, அவ்வளோ ஒரு அன்பு. அந்த அன்பை நான் நினச்சி பார்த்தா எனக்கு அப்படி இப்போ கூட ரொம்ப ஒரு இனிமையாக இருக்குது. அவர் தான் கடவுள். நான் கடவுளை தான் நான் பார்த்துருந்துருக்கேன். கடவுள்கிட்ட நான் நெருங்கி போகும்போது அவரோட அன்பு எனக்கு வெளிப்பட்டது. அந்த அன்பு ரொம்ப இன்பமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மறுக்கவே முடியாது. கடவுள் இருப்பது உண்மைதான். எனக்கு கடவுள் வந்து அவரோட காட்சியை காமிச்சார். அவரோட உலகத்துக்குள்ள நான் போனேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து உண்மையாக வந்து இப்போ ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க, நான் அதை கேட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி உண்மையாகவே வந்து கடவுள் இருப்பது உண்மை. அவர் வந்து அவர் பேரன்பு கொண்டவர், ரொம்ப பாசமானவர். அவர் ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு தான் அந்த உலகத்தையே படைச்சார். அவருக்கு எல்லாத்தையுமே அணுவாக ரசித்து சந்தோஷமாக தான் அவர் படைச்சார். எல்லாத்தையுமே நன்மையாக தான் படைச்சார். இதில் வந்து மனிதனுக்கு சிந்தனை கொடுத்ததுனால வந்த பிரச்சனைகள் தான் இப்போ நம்ம வந்து பூமியில் மாட்டிக்கிட்டது. இப்போ கடவுளுக்கு எப்படியாவது இந்த உலகத்தை காத்து மக்களை காக்கணும், அவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பேரன்பு கொண்டு நம்மளை நேசிக்கிறாரு, நம்மளை காக்கணும்னு ரொம்ப பிரியப்படுறாரு. இப்போ அதனால தான் வந்து என் மூலியமாக சொல்லி 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 வந்து ஒரு விஷயம் சொல்லு இப்போ இல்லைனாலும் இன்னும் கூடிய விரைவில் எல்லாருக்கும் புரிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நானும் நிறைய விஷயங்கள் உனக்கிட்ட நான் வெளிப்படுத்துவேன். நிறைய ஒரு ஆபத்துக்கள்லாம் வரும். அந்த நேரத்தில் நம்ம எப்படி தப்பிக்கணுன்றதுக்கான ஒரு ஆலோசனைலாம் நான் உனக்கு தருவேன். இன்னும் கூடிய விரைவில் நான் பூமியில் வருவேன். வரும்போது எல்லாரையும் காக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்து உலகத்தில் சந்தோஷமாக வாழ வச்சுருவோம். இதுக்கு மீறி இல்லை, அதெல்லாம் இல்லை, பொய் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்கள விட்டுரு. அவங்கக்கிட்ட எதுவுமே ஆர்கியூமெண்ட் வைக்காத. கேட்டு ஆமான்னு நம்புறவங்களுக்கு மட்டும் இந்த விஷயங்களை கேட்காதவங்களுக்கு அது விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து ஒரு உண்மைத்தன்மையை பூரா எனக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. இதுதான் கடவுளுக்கும் நம்மளுக்குமான ஒரு விடைபெற்ற தள்ளி போகப்பட்ட ஒரு விஷயங்கள். மனிதர்கள் எப்படி உருவாக்கப்பட்டாங்க, எப்படி கடவுளை பட்டு விளக்கப்பட்டாங்க அப்படின்றது. இன்னும் கடவுளை பற்றி விளக்கப்பட்டதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். என் வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். நிதானமாக யூஸிங்க. நான் கொஞ்சம் படிப்பறிவில்லாத தான், இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா இன்னும் தெளிவாக எவ்வளவோ விஷயங்கள் நான் வந்து ரொம்ப அழகாக சொல்லிடுவேன். என்கிட்ட படிப்பறிவு இல்லாதனால என்னால் கரெக்டாக நிதானமாக சொல்ல தெரியல. சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்து பேசுவோம். என் வீடியோவை கொஞ்சம் விடாமல் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்களை காக்கணும். நல்லவங்களாக இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி தயவுசெய்து மக்களுக்கு புரிய வைங்க. நீங்கள் ஒரு 4 பேருக்கு புரிய வைங்க. நன்றி, வணக்கம்.